ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மார்கழி மாத தேய்பிறை பஞ்சமி வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருப்பது வராகி அம்மா. வராகி அம்மாவுக்கு உகந்தது பஞ்சமி திதி, இது அனைவருக்கும் தெரியும். அதுவும் தேய்பிறையில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப சிறப்பானது. பண கஷ்டம் தீர, கடன் சுமையில் அவதிப்படுறவங்களோட கஷ்டங்கள் கரைந்து போகிறதுக்கு இந்த நாளில் வராகியம்மா வழிபாட்டை இது போல் செய்யலாம். இந்த பஞ்சமி திதியில் வராகியம்மா வழிபாட்டை முறையாக வீட்டில் எப்படி செய்கிறது, கடன் கரையறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 19/12/2024 வியாழக்கிழமை மதியானம் 1:10க்கு பிறகு பஞ்சமி திதி ஆரம்பிக்குது. 20/12/2024 வெள்ளிக்கிழமை மதியம் 1:55 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது. எப்பொழுதுமே வராகி அம்மனுக்கு இரவு நேர பூஜை தான் சிறந்தது. இரவு 7 மணிக்கு மேலே 10 மணிக்குள்ளே இந்த பூஜையை செய்யலாம். எப்பொழுதும் போல் பூஜை அறையை சுத்தம் செய்து சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்யுங்க. அம்மாவுக்காக விளக்கேற்றி வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. பரிகாரத்திற்கு வராகி அம்மனோட திருவுருவப்படம் கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க. வராகி அம்மனோட திருவுருவப்படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்திற்கு சிவப்பு அரளிப்பூ இல்லைன்னா செம்பருத்தி பூ வச்சு விளக்கேற்றி வச்சு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய தொடங்கலாம். வராகி அம்மனோட படம் இல்லை அப்படின்னா ஒரு தீபம் ஏற்றி அதில் அம்மாவாக நினைத்து நம்ம இந்த பரிகாரம் செய்யலாம். கட்டாயம் நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது ஒரு பழம் அல்லது கிழங்கு வகைகள் பிரசாதமாக வைங்க. எதுவுமே இல்லைனாலும் ஒரு டம்ளர் பானகமாவது நெய்வேத்தியம் வைங்க. ஒரு சுத்தமான டம்ளரில் தண்ணியில் எலுமிச்சை பழம் பிழிஞ்சு ஊற்றி அதில் நாட்டு சர்க்கரை ஏதோ ஒன்று கலந்து இனிப்புக்கு சுக்குப்பொடி கொஞ்சம் கலந்து ரெடி பண்ணி வைங்க. இந்த பானகம் ரொம்ப சிறப்பானது. இதை வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட தயிர் சாதம் செஞ்சு கூட எருமை தயிர் கடிச்சிச்சு இல்லை சாதாரணமாகவே தயிர் சாதம் மாதுளை முத்துக்கள் போட்டு நம்ம நெய்வேத்தியமாக வைக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் நெய்வேத்தியமாக வைங்க. இது எல்லாத்தையும் வச்சு முடிச்சிடுங்க. அதே மாதிரி அம்மாவோட சிலை இருந்தாலும் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணிடுங்க. கட்டாயம் மஞ்சள் தூள் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அபிஷேகம் பண்ணுங்கள். உங்களால் முடிந்ததை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள். வியாழக்கிழமை இரவு நீங்கள் இந்த பூஜை செய்தாலும் சரி, இல்லை எங்களால் நைட்டு பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம். உங்களோட வசதிக்கேற்ப நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பரிகாரத்திற்கு ஒரு சுத்தமான கிழியாத வெற்றிலை வேணுங்க. ஒரே ஒரு வெற்றிலை, நல்ல வெற்றிலையாக சுத்தமான வெற்றிலையாக எடுத்துக்கோங்க. அதில் கல்லுப்பு 1 ஸ்பூன் வைங்க. இப்போ 1 டம்ளர் நிறைய நல்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க. இப்போது உங்கள் கையில் இருக்கக்கூடிய வெற்றிலையில் அந்த கல்லுப்பு வச்சு ஒரு நூல் போட்டு சுற்றிக்கோங்க. கல்லுப்பு கீழே கொட்டக்கூடாது, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வெற்றிலை கல்லுப்பு சேர்ந்துருக்கு இல்லையா, அதை உங்கள் வலது கையில் வச்சுக்கிட்டு அம்மாவை பார்த்தவாறு உட்காந்துக்கோங்க. வராகி அம்மன்ட்ட மனமுருகி வேண்டிக்கோங்க. கடன் கரையணும், கடன் கரையணும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடு அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு 5-10 நிமிஷம் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி வராகி அம்மன்ட்ட உங்களோட கடன் கரையணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுக்கோங்க. வராகி தாயோட மந்திரம் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை வராகி அம்மனோட மூல மந்திரம், வராகி தாயோட காயத்ரி மந்திரம் உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் சொல்லலாம். எண்ணிக்கைங்கிறது உங்களோட விருப்பம். மந்திரம் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறவங்க ஓம் வாராகி தாயை போற்றி இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லலாம். வெற்றிலைங்கிறது எந்த விஷயத்துலையும் நமக்கு வெற்றியை கொடுக்கும். கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரோட அம்சம். இந்த கல்லுப்பை வச்சு நம்ம என்ன வேண்டுனாலும் அது உடனே நடக்கும். நிச்சயமாக இதை இந்த ஒரு விஷயம் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த 2 பொருட்களையும், ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த 2 பொருட்களையும் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேண்டினாலும் அது நேர்மறையாக நடக்கும். அதுலேயும் பஞ்சமி திதி அன்னைக்கு வராகி அம்மாவை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது பலன் பல மடங்கு பெருகும். எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இறுதியாக கற்பூர ஆரத்தி காட்டி உங்களோட பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க. 1 டம்ளர் நிறைய சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. வெற்றிலையில் இருக்கும் நூல் அவிழ்த்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பை உங்களுடைய உள்ளங்கையில் கொட்டி
அதை நீங்கள் தண்ணீரில் கரைக்கணும். இந்த கல்லுப்பு கரைகிற மாதிரி என்னுடைய கடன் சுமையெல்லாம் கரைந்து போகணும் அப்படின்னு வராகி அம்மாவை மனசார நினச்சிக்கிட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய உப்பை கரைச்சி விட்டுருங்க. இந்த தண்ணீரை நீங்கள் கால்படாத இடத்துல செடி கொடிகளை ஊற்றிடலாம். வெற்றிலையை பசுமாட்டிற்கு கொடுத்துடலாம். இந்த பரிகாரம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பஞ்சமி திதிக்கு இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க. நிச்சயமாக அடுத்த பஞ்சமிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நம்ப முடியாத நல்ல மாற்றங்கள் நிகழும். இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இதில் முழு பலன் கிடைக்கும். முழு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு வராகி அம்மன்ட்ட இந்த ஒரு வேண்டுதலை வைங்க. கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல் கைகூடும். மறக்காதீங்க, வியாழக்கிழமை 19/12 மதியானம் 1:10க்கு பஞ்சமி திதி ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை மதியானம் 1:55க்கு பஞ்சமி திதி முடியுது. இந்த ஒரு பரிகாரத்தை, எளிமையான பரிகாரத்தை வெற்றிலையையும் கல்லுப்பையும் வைத்து நீங்கள் செய்து பாருங்கள். அமோகமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். வராகி தாய் உங்களோட வேண்டுதலை உடனுக்குடன் நிறைவேற்றி கொடுப்பாங்க. அந்த தாயை முழுமையாக நம்புங்க. நம்பினவங்களை கைவிட மாட்டாங்க. இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் வராகி அம்மா. அவங்கள வணங்குறவங்களுக்கு நிச்சயமாகவே தெரியும் அவங்க ஒரு குழந்தை உள்ளம் கொண்டவங்க. அவங்கக்கிட்ட அம்மானு நம்ம போய் சரணடைஞ்சால் போதுங்க, நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அவங்க உடனே தீர்த்து வைப்பாங்க. முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. வராகி அம்மா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. வராகி அம்மனை வணங்குற அனைவருக்குமே தெரியுங்க, கட்டாயம் வேண்டுதல் நிறைவேறும். முழு நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். வராகி அம்மனின் அருளில் அனைத்து வளங்களும் நலன்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள். நன்றி.